அனைவருக்கும் மனோர் பரமையின் பணிவான வணக்கங்கள். கற்றதை கற்பித்துக் கொண்டே இருக்கணும். அதாவது நம்ம என்ன படித்தோமோ அதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ அதுதான் வாழ்க்கையில் நம்மளை மேன்மையாக வைத்துக்கொள்ளும். நம்மளும் மேன்மையாக இருக்கலாம், மற்றவங்களும் மேன்மையாக இருப்பாங்க. நிறைய பேர் கற்றுக் கொடுத்துட்டோம்னா மற்றவங்களுடைய தொழில் பாதிக்கப்படும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துகிறாரு அப்படின்னாக்கா அவரோட மாணவர்கள் ஆசிரியராக வந்தாக்க கண்டிப்பாக பெருமையாக தான் நினைப்பாங்க. இவன் ஆசிரியராக வருவான், இவனை நம்மளுடைய வேறு என்ன பள்ளியில் வேலை செஞ்சு பெரிய ஆசிரியர் ஆகிடுவான் அப்படின்னு எந்த ஒரு ஆசிரியரும் நினைக்க மாட்டாங்க. அது மாதிரி தான் நிறைய பேர் அது மாதிரிலாம் யோசிக்கிறவங்கள பார்த்து நான் இந்த வீச்சு வலையில் நிறைய பேருடைய தொழில் பாதிக்கப்படுது, கற்றுக் கொடுத்துட்டாக்கா நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டேன். அது மாதிரிலாம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சதை கற்றுக் கொடுங்க, கண்டிப்பாக அந்த தொழிலும் மேன்மை அடையும், நீங்களும் மேன்மை அடைவீங்க. நிறைய பேரோட வாழ்வாதாரத்தை அது கெடுத்துரும், அது அப்படிலாம் கிடையாது. கற்றலும் கற்பித்தலும் ஒருபொழுதும் ஒருவருடைய வாழ்க்கையை நிர்குலமாக்காது. அதை தான் மைண்டில் வச்சுங்க. நீங்கள் கற்றதை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கன்னா இது வளர்ச்சி அடையும், வாழ்நாள் வரைக்கும் உங்களை பேசு பொருளாக இருக்கும். நிறைய பேர் சொல்கிறாங்க கற்றுக் கொடுத்துட்டோம்னா அடுத்தவங்களோட தொழில் பாதிக்கப்படும். எப்படி தொழில் பாதிக்கப்படும்? நீர்நிலை இருக்கிற வரைக்கும் மீன்கள் உற்பத்தி ஆகும், மீன்கள் உற்பத்தி ஆகிற வரைக்கும் ஒவ்வொரு கைத்தொழில் மேன்மைப்படும். மேன்மைப்பட மற்றவர்கள், அதாவது தீய எண்ணங்கள் இருக்கிறவங்க நல்ல எண்ணங்கள் வருவாங்க, கெட்ட பழக்க வழக்கங்கள் நல்ல தொழில் கற்று அவனுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திக்குவாங்க. இதை கற்றுக் கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிக் கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் நிறைய பேர் மற்றவங்க தொழிலை பாதிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எண்ணங்கள் வைத்தவங்க கண்டிப்பாக என்னிடம் தொடர்பு கொள்ளாதீர்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு ஆசிரியர், நான் ஒரு யோகி என்றவன் மற்றவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும். அது மட்டும்தான் என்னுடைய செயல்பாடு. இது எனக்கு வாழ்வாதாரத்தை நான் கற்றுத்தர என்னுடைய வாழ்வாதாரங்கள் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. ஸோ அதை தான் பார்க்கணும். கற்பிக்க உங்களுடைய கற்றலும் அதிகரிக்கும். அது தெரியல யாருக்குமே. நமக்குள்ளே வச்சதுனால தான் நிறைய கலைகள் அழிந்து போச்சு, நிறைய மூலிகைகள்லாம் அழிந்து போனதுக்கு காரணமே யாருமே கற்பிக்காதது தான். ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுங்க. நிறைய கற்பித்தல் கற்றலையும் நீங்கள் உணரணும். படிக்கிறது ஒரு மாணவன் படிக்கிறான்னா உள்ளார்ந்து ஒரு குரு கிட்ட நிறைய உட்காந்து லேர்ன் பண்ணணும். சும்மா பாதியில் கற்றுக்கிட்டு நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்றது கிடையாது. கற்றல் அதிகப்படியாக இருக்கணும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கங்க. இந்த வீச்சு வலை சென்னைக்கு போகுது. சென்னையில் நிறைய நீரோட்டம் நிறைய மீன்களை வாரி இருக்காங்க, நிறைய பேர் நிறைய சம்பாதிக்கிறாங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டேன். ஸோ அவங்களுமே சொன்னாங்க. இந்த வலை யாருக்கு அப்படின்னா சக்தின்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு 5 கிலோவில் ஒரு பச்சை கலரை நரம்புல வாங்கினாப்புல ஒரு நல்ல வருமானங்கள் ஈட்டினார், நிறைய சம்பாதிச்சாருன்னு சொன்னார். அவர் எனக்கு இந்த வலையை மேக் பண்ணி கொடுங்க இதே சைஸில் அப்படின்னாரு. இந்த வலையோடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 5 கிலோவுக்கு குறையாமல் இருக்கும். 13 அடிக்கு மேலே இந்த வலை. ஈய மட்டுமே 3.25 கிலோ போட்டிருக்கேன். வலையை பாருங்கள், அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இது அழகாக தெரியுது. கண்டிப்பாக எல்லாருக்குமே இது அழகாக தெரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். கற்றல் நான் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். கற்பித்தல் ஒரு பகுதியாக இருந்தாலும் கற்றல் தொடர்ந்து கொண்டே இருக்கணும். கற்றல் தொடர்ந்தால் தான் நீங்கள் மேன்மை அடைய முடியும். எல்லாமே நான் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னீங்கன்னா அது ஆணவத்துக்கான தேடலில் போயிடும். ஸோ இந்த அதிபத்த நாயனாருடைய ஆயுதம், அதிபத்த நாயனாருடைய அடுத்த பிரிவாகப்பட்ட பரமயோகி மூலிமா கொண்டு போய் சேர்க்கறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ இந்த வலையை வைத்து அவர் நல்ல பணம் ஈட்டி அவருடைய குடும்பத்தோடு அவர் மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்றத நான் இறைவனிடம் வேண்டி இந்த வலையை அவருக்கு கொடுக்க போகிறேன். நிறைய பேர் கேட்டீங்க, சார் நீங்கள் மட்டும் உங்கள் வலையில் உத்திராட்ச கோட்டை கட்டிக்கிறீங்க, எனக்கெல்லாம் கட்ட மாட்டீங்களா அப்படிலாம் சில பேர் கேட்டீங்க. கண்டிப்பாக யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் சொல்லுங்கள், உங்களுக்கு மட்டும் நான் அந்த விதையை கட்டி கொடுக்குறேன். அதனால் நமக்கு இது நடக்கும் அது நடக்கும்லாம் கிடையாது. கண்டிப்பாக வலையை எடுத்துகிட்டு போய் வாட்டினா தான் உங்களுக்கு மீன் கிடைக்கும். நீங்கள் அதை வீட்டிலே வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வருமானம் வராது. ஸோ அது ஒரு இறை ஆர்னமெண்ட்ஸ், அதாவது ஸ்பிரிச்சுவல் ஆர்னமெண்ட் சொல்லுவாங்க. நம்ம அதை ஒரு இறையாக வழிபடுறதுனால அந்த விதையை மூதாதையர்கள் நமக்கு முன்னாடி இருந்த நாயன்மார்கள் இருந்தோ சித்தர்கள் இருந்தோ அதை வழிபட்டுட்டு வராங்க. ஸோ அதனால் நம்ம அதை பற்றி பெருசாக பேச தேவை. ஏன்னா நான் ஏற்கனவே விதையை பற்றி சொல்லிட்டேன். வேணுன்றவங்களுக்கு நம்ம பண்ணித்தரோம். நம்மளுடைய மன ரீதியான ஒரு வாழ்த்துக்களோடு அதை நம்ம அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோங்க. நிறைய பேர் என்னால் ஃப்ரீயாக கொடுக்குறது அதை பற்றிலாம் முடியாத காரணம்னா நான் ஒரு இடத்துல ரா மெட்டீரியல் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்மளும் இந்த வாங்கிட்டு இந்த ரா மெட்டீரியல் வாங்கிட்டு தான் இதை மேக் பண்ணுறோம். ஒரு யோகியாக இருந்து ஒரு வாயால் வெறும் சஷ்டாங்கம் மட்டுமே சொல்லி என்னுடைய நேரங்களை நான் வீணடிக்க விருப்பப்படல, உங்களுடைய நேரங்களும் நான் வீணடிக்கப்படல. ஸோ ஒரு கற்றல் கூட
ஒரு கைவினை பொருட்களையும் கொடுத்து உங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கான ஒரு தேடலை மட்டும்தான் இந்த பரமயோகி செயல்படுவன்றதை நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அனைவருக்குமே வந்துட்டு உணவு வந்து ஒரு முக்கிய பங்கு. நம்ம கஷ்டப்பட்டு உணவை எடுத்துக்கணும் அப்படின்றத மனசில் வச்சுக்கிங்க. கஷ்டப்படாமல் எந்த ஒரு பொருளுமே கிடைக்காது. நான் கஷ்டப்படுறேன், அதுக்கான உணவு எடுக்கிறேன், கட்டுறதை கற்றுக் கொடுக்கணுன்ற முயற்சி பண்ணுறேன். நீங்களும் அது மாதிரியான வாழணும், அது போல் நீங்கள் வந்து சர்வே பண்ணணும் அப்படின்றது தான் ஸோ என்னுடைய ஆசையுமே. நிறைய நண்பர்கள் என்னை தொடர்பு கொண்டு பேசுகிறீங்க, எனக்குமே மகிழ்ச்சி. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுங்க, அது உங்களை நல்ல வகையில் மேன்மைப்படுத்தும். வாழ்க யோகம், யோகம் அலட்டும். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி.